வணக்கம். எல்லாருக்கும் என்னோட புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். ஒரு நடிகனை மட்டும் இல்லாமல் ஒரு மனுஷனை கூட என்னோட வளர்ச்சிக்கு காரணமாக இருந்த உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நாட் ஜஸ்ட் மீடியா, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் மீடியா, ஃபேன்ஸ், ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ. குட் ஃபில்ம் இஸ் பப்ளிசிட்டி பை இட் செல்ஃப்னு நான் நம்புகிறேங்க. ஒரு நல்ல படத்துக்கு விளம்பரமே தேவையில்லை. ஐ பிலீவ் இன் தட் வெரி ஸ்ட்ராங்லி. ஸோ அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்கிற ஒரு படத்தை பற்றி ஐ டோன்ட் வாண்ட் டு அன்னெசரிலி டாக் அபவுட் இட், பிகாஸ் கடைசியில் நீங்கள் வந்து டெஃபினட்டாக படம் பார்க்க போகிறீங்க. ஐ வுட் லைக் டு நோ த ரிசல்ட் ஆஃப் த ஃபிலிம் த்ரூ ஆல் ஆஃப் யூ. பட் எல்லாருமே வந்து ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்கு அந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஆஸ் ஃபார் அஸ் அசல் இஸ் கன்சர்ன், அது to begin with, என்னிடம் பணியாற்றிய ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ், right from Mr. Prashant, Mr. Prabhakar, music director Sir Bharadwaj Sir, Mr. Charan, Mr. Yuhi Sir, most importantly my producers Prabhu Sir, Mr. Ramkumar Sir. I convey my heartfelt thanks to them because இப்போ Mr. Yuhi Sir சரி, சரண் சாரும் சரி, என்னை பற்றி சில விஷயங்கள் சொன்னாங்க. தட் இந்த படத்தில் வந்து நடிகனா மட்டும் இல்லாமல் ஒரு டெக்னீஷியனாக கூட நான் இன்வால்வ் ஆயிருக்குன்னு சொல்கிறப்ப அதுக்கு இடம் கொடுத்த ப்ரொடியூசர்ஸுக்கு வந்து நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஃபார் பிலீவிங் இன் மீ. ஐம் ஷார்ட் ஆஃப் வேர்ட்ஸ், பட் I hope the film does well. எனக்காக இல்லைங்க, I sincerely pray இந்த படம் வந்து it should do well just for this family, for the way they have treated all the people involved in the making of this film. And Prashant ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காருங்க. During the making of Billa, his wife was carrying, அவருக்கு சில immigration problems, ஊருக்கு வர முடியல. He was not present to see the birth of his child. He happened to see his child only, I think, about 3 months after the baby was born. So he went through a lot of hardship. A very, very hard worker. I hope this film does well for him also. And ஒரு படம் வந்து வெற்றி படமா அமையறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து அது அமையணுங்க. வி காண்ட் என்னதான் வந்து ஒரு நல்ல டெக்னீஷியனாக இருந்தாலும் சரி, ஒரு இன்டெலிஜென்ட் ஃபிலிம் மேக்கராக இருந்தாலும் சரி, சில விஷயங்கள் வந்து தானாக அமையும். இட் வில் ஃபால் இன்டு பிளேஸ். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரைட் ஃப்ரம் த டைட்டில் இட்ஸ் லைக் காட் சென்ட். அசல், ஐ மீன் சொல்லுவாங்க ஆள் பாதி ஆட பாதின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே போல் வந்து ஒரு படத்துக்கு வந்து கதை எந்த அளவுக்கு முக்கியமோ, ஐ திங்க் த டைட்டில் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ ஃபிலிம். அண்ட் we've been lucky. So that's one hurdle crossed. செகண்ட் வந்து இந்த படத்தில் நடிக்கிற ஆர்டிஸ்ட் நார்மலிங்க இப்போ வந்து ஐ பர்சனலி ஃபீல் ஒரு படத்தில் வந்து too much of narcissism. ஒரு மெயின் லீடாக இருக்கட்டும், there's too much of narcissism. பட் இந்த படத்தில் வந்து everybody has a lot of importance in the film. It is not just about Ajit Kumar, it is not just about hero worship. It is a film where everybody is a part of it. அது வந்து Mr. Suresha இருக்கட்டும், Hero Suresh, Mr. Sampath, all the artists, Samira, Bhavana, everybody have worked very hard in this film. So that and everybody fit the role. அவங்களுக்காக எழுதப்பட்ட ஒரு கதை மாதிரி தெரியும் உங்களுக்கு படம் பார்க்குறப்ப. So that's another hurdle crossed. Thirdly, music. This is a fourth film. Bharadwaj sir, Charan sir, என்னோட காம்பினேஷன் வந்து 4வது படம். Personally, I think it's my best so far. Thank you, Bharadwaj sir. I believe in it. And இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து this one song, எங்கே எங்கே. It's very close to my heart. Because சினிமாலையும் சரி, லைஃப்லையும் சரி, every stage somebody has stabbed me in the back. So I'm able to relate to that song in a very personal way, and I hope you will like the song when you watch the film. And so once again, a good film is publicity by itself.
I hope you all pray that this film does well. Thank you very much. Nandri Vanakkam.